நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு இதயத்திலே பதித்து அதன்படி நடக்க எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டும். கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்னைக்கு சகரியா தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன அதே வார்த்தையை தான் இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நான் இந்த வருஷம் உங்களை சுற்றி அக்கினி மதிலாக இருப்பேன். மதில் எதுக்கு போகிறோம்? ஒரு பாதுகாப்புக்காக மதில், வேலி. சிலவங்க முள்வேலி, சிலவங்க சுவர் எழுப்புவாங்க, சிலவங்க மூங்கில் தட்டை வைப்பாங்க. ஏதோ ஒன்று வேலின்னு ஒன்று போடுறோம். ஆடு மாடு உள்ளே வந்துடக்கூடாது, விஷ ஜந்துக்கள் வந்துடக்கூடாது, திருடர்கள் வந்துடக்கூடாது. பாதுகாப்புக்காக நம்ம வேலி போகிறோம். ரெண்டாவது, இது எனக்கு சொந்தம் அப்படின்றதுக்கு அது அடையாளமாக வேலி போகிறோம். மூணாவது, மற்றவங்களை விட்டு இது ஏதுன்னு பிரித்து காட்டுவதற்காக நாம் வேலி போடுகிறோம். அதுலேயும் எவ்வளவுதான் வேலி போட்டாலும் சில பேர் அந்த வேலியெல்லாம் உடைத்து விட்டு உள்ளே வந்து விடுகிறார்கள். எவ்வளோ உண்மை! கோட்டைச்சவர் மேலே ஏறி குதித்து வந்துடுறாங்க, சுவரிலேயே ஒரு துவாரம் போட்டு உள்ளே போயிடுறாங்க. அது பாதுகாப்பு இல்லை. கர்த்தர் வீட்டை காக்கா வீட்டால் காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. என்னதான் வேலைக்காரங்க, குறுக்கா வாட்ச்மேன் இரவும் பகலும் வேலி அடைத்து கண்ணுங்கருத்துமாக இருந்தாலும் திருடர்கள் சில நேரம் வந்து விடுகிறார்கள். ஆனால் இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் நம்மளை சுற்றி வேலி அடைத்துக்கிறார். ஏன்னா அவர் நம்மளை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பிளஸ்ஸிங் வேர்டு, நான் உன்னை சுற்றி அக்கினி மதிலாக இருப்பேன். அக்கினி எரிஞ்சால் யாராவது உள்ளே வருவாங்கள? வெக்க அடிக்கும், பக்கத்திலே வர முடியாது. நம்ம சில நேரம் வீட்டுக்கு வெளியே இந்த குப்பையெல்லாம் போட்டு நாங்களாம் இந்த சொக்காப்பானான்னு சொல்லுவோம். இந்த குப்பை கிப்பை முள் இல்லு செத்தை இதெல்லாம் போட்டு தீயை எரிப்போம். தீ மதுன்னு எரியும். பக்கத்தில் போக முடியாது, வெக்க அடிக்கும். ஒரு நீல குச்சியை வச்சு கிண்டி விடுவோம். அப்போ அந்த தீ எரிஞ்சால் பக்கத்தில் போக முடியல, நம்மளாலே போக முடியல, பார்த்தீங்களா? ஆனால் அந்த வெளிச்சம் எவ்வளவு சுற்றி பிரகாசமாக இருக்குது. அதுபோல தான் நான் உனக்கு அக்னி மதிலாக இருப்பேன். ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இருந்தார் அல்லவா? குளிர் அவங்களுக்கு தாக்காதபடி அது இதமாக இருந்தது. விஷ ஜந்துக்கள் வராதபடி அது பாதுகாத்தது. திருடர்கள் வராதபடி அந்த அக்கினி அவங்கள வேலி அடைத்து பாதுகாத்து. அதுபோல தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வேலி அடைத்து பாதுகாப்பார். உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவனோ மனைவியோ யாரோ படிப்பு விஷயமாக, வேலை விஷயமாக வெளியூர், வெளி மாநிலம், ஏன் வெளி தேசத்தில் இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. என் பிள்ளை தனியாக இருக்கான், பாவத்தில் விழுந்து விடுவானோ நினைக்கிறீங்களா? நெவர். யோசேப்பு எகிப்தில் இருந்தாலும் பாவம் செய்வதற்குரிய வாய்ப்புகள் நித்தம் அந்த போத்திபிராவின் மனைவி நித்தம் பாவம் செய்வதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கினால் அவன் விலகி ஓடினான். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதுபோல தான் பயப்படாதீங்க. என் பிள்ளை ஹாஸ்டலில் இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு தெரியல, யார் கூட பேசுகிற, எங்கே பேசுகிற, என்ன பேசுகிற, கவலைப்படாதீங்க. கர்த்தர் அவளை சுற்றி அக்கினி மதிலாக இருப்பார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைச்சிருங்க. ஆண்டவரை, என் மாப்பிள்ளை எங்கே போகிறாரு ஏறாருன்னு எனக்கு தெரியாது, என் பிள்ளைகள் எங்கே போகிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என் பிள்ளைகளை, என் மாப்பிள்ளை, என் மனைவியை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன்.
வீட்டில் என் மனைவி மட்டும் தனியாக இருக்கா, அவளை நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க. போன மாதம் ஒரு ஊருக்கு செய்தி கொடுக்க போயிருந்தேன். அப்பொழுது ஒருத்தர் ஜெபம் பண்ண வந்தார். வேதனையாக இருந்தது, கண்ணீர் வந்தது. அண்ணே, நான் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. வேலை விஷயமாக துபாய்க்கு போயிட்டேன். நான் துபாயில் இருக்கும்போது ஃபோன் வந்தது, உன் மனைவி நடத்த சரியில்லை, அவங்க அத்தை மாமா சொல்கிறாங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டேன். பக்கத்து வீட்டு பையன் கூட எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். வந்தான், அழுதான், சொல்கிறான், எம்மா வாமா சேர்ந்து வாழலாம். நான் வரல அப்படின்னா நான் என்ன செய்ய? நான் சொன்னேன், இப்போ தானே கல்யாணம் ஆகி மனைவியை விட்டுட்டு போகலாமா தம்பி? ஏன் உள்ளூரில் வேலை பார்க்கக்கூடாதா? நீ சம்பாத்தியத்தை பார்த்த, வாழ்க்கையை தொலைச்சிட்டியே. கிறிஸ்துவுக்குள் பிரியமன். அதனால தான் சொல்கிறேன், வேலை விஷயமாக நீங்கள் எங்கே போனாலும் சரி, வீட்டில் யார் தனிமையாக இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படை. ஆண்டவரே, நீர் என் குடும்பத்தை வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும், என் பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும், என் பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, என் பாப்பா, என்னுடைய வாலிப பிள்ளை, அவன் நடக்கை சரியில்லை, யார் கூடையெல்லாமா பேசுகிறாள். இன்னைக்கு பாருங்கள், எவ்வளவு பேர் பெண் பிள்ளைகளை, படிக்கிற பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படுறாங்க. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை சுற்றி கர்த்தர் வேலையடைத்து பாதுகாப்பார். அவர் அக்கினி மதிலாயிருப்பார். யாரும் உங்கள் பிள்ளையை தொட முடியாது, யாரும் உங்கள் மாப்பிள்ளையை தொட முடியாது, யாரும் உங்கள் மனைவியை தொட முடியாதுங்க. ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வருஷம் நான் உன்னை சுற்றி நான் அக்கினி மதிலாக இருப்பேன். டோன்ட் ஃபியர், ஐ ஆம் வித் யூ. நான் உன் கூட இருக்கேன், கலங்காதே, திகையாதே. உன் கண்ணீரை கண்டேன், உன் வியாகுலத்தை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கண்டேன். உன் விண்ணப்பத்துக்கு நான் செவி சாய்ப்பேன். இனி நான் அக்கினி மதிலாக இருப்பேன். எவ்வளோ பெரிய உண்மை பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோபு 1:10 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு வீட்டை சுற்றி கர்த்தர், அவன் பிள்ளைகள், அவன் சொத்து உடைமைகள் எல்லாத்துலேயும் ஒரு ஃபென்ஸு, பிசாசு உள்ள நுழைய முடியல. அதுபோல தான் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகள் குடும்பத்தையும், நீங்கள் எந்த ஊர் எந்த தேசம் இருந்தாலும் கர்த்தர் இப்பொழுது ஒரு வேலையை அடைக்கிறார். சத்துரு உள்ள நுழைய முடியாது. யாராவது செய்வனை வச்சுருவாங்களோ, யாராவது ஏவல் வச்சுருவாங்களோ, தகடு வச்சுருவாங்களோ, ஒன்றும் பயப்படாதீங்க. ஒன்றும் அணுகாது, ஒன்றும் சேதப்படுத்தாது. ஏன்னா கர்த்தர் அக்கினி மதிலாய் இருந்து எல்லாவற்றையும் சுட்டரித்து போடுவார். பயப்படாதீங்க. கர்த்தர் ஒருவனை வேலை அடைத்தால் 3 ஆசீர்வாதங்க. யோபு 1:10 வாசிக்கிறோம். ஃபஸ்ட்டு, சாத்தான் உள்ள நுழைய முடியாது. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அவன் கையின் கிரியைகளெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். பொதுவாக சொல்லுவாங்க, ஒருத்தன் தொழில் ஆரம்பிக்க போன முன்பின் தெரியாத தொழிலை ஏன் தம்பி ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு இதில் அனுபவமே தெரியாது, தெரிஞ்ச தொழிலை செய்யுங்கன்னு. ஆனால் வேதம் அப்படி சொல்லவே இல்லையே. ஆபிரகாம் பாருங்க, ஆடு மேய்க்கிற ஒரு தொழில் தான் செய்கிறான். ஆனால் அவனுடைய மகன் ஈசாக்கு விவசாய தொழிலுக்கு போகிறான். முன்பின் தெரியாத தொழில், அதுலேயும் பஞ்ச காலம். விதைத்தான். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவன் விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு பலன். மற்றவங்க சொல்லுவாங்க, முன்பின் தெரியாத தொழில் எதுவாக இருந்தா என்னங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தா அதை தடுப்பவன் யார்? ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, என் பையன் ரசஞ்சோரா சாப்பிட்றான், குழம்பு கூட்டெல்லாம் தொட மாட்டுறான், இப்படி ரசஞ்சோரா சாப்பிட்டா எப்படி தம்பி அவனுக்கு சத்து பிடிக்கும்? நான் சொன்னேன், ஒரு சாதாரண தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார்ல, அதில் நிறம் வந்துச்சு, மனம் வந்துச்சு, ருசி வந்துச்சு. இல்லை, ஏன் இந்த ரசஞ்சோரை ஆண்டவர் சத்தான ஆகாரமாக ஏன் மாற்ற மாட்டார்? அதைத்தான் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். சாப்பிடும் போது ஜெபம் பண்ணணும், தண்ணி குடிக்கும் போது ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நீங்கள் எது சாப்பிட்டாலும் சரி, அதில் உங்களுக்கு தேவையான மினரல்ஸ், உங்களுக்கு தேவையான வைட்டமின், உங்களுக்கு வேண்டிய சத்துக்களை அந்த சாப்பாட்டில் தேவன் கொடுப்பார். நீங்கள் உட்கொள்ளும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். இனிமேல் அப்படிலாம் குறை சொல்லாதீங்க யார்கிட்டையும். நீங்கள் எந்த ஆகாரமாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்க சாப்பிட்றத நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க, அது அவங்களுக்கு பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ ஃபஸ்ட்டு தேவன் வேலி அடைத்தால் பிசாசு உள்ளே போக முடியாது. அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். மூணாவது, அவன் சம்பத்து பெருகும். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசி பாருங்கள். கர்த்தர் அவனோடு கூட இருந்தால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். முதல்ல ஒரு மோட்டர் சைக்கிளு, அடுத்தது பைக்கு, அடுத்து ஒரு புல்லட்டு, அடுத்து ஒரு காரு, அடுத்து 2 கார். அவங்க சம்பத்து பெருகும். ஒரு வீடு வாங்குவாங்க, அடுத்து பங்களா வாங்குவாங்க, அடுத்து ஃபேக்ட்ரி வாங்குவாங்க. சம்பத்து பெருகும். ஒரு சகோதரன் வந்தாங்க ஜெபம் பண்ண பல மாதங்களுக்கு முன்பாக. கர்த்தர் உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார், பாருங்களேன், நாளுக்கு நாள் நீங்கள் பலம் கொண்டு பெருகுவீர்கள் என்று. அவங்க அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு போனாங்க. அடுத்த மாதம் அந்த சர்ச்சுக்கு போகும்போது சொன்னாங்க, நான் இப்போ என் பிஸ்னஸ் நல்லா நடக்குது, புதிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். நாங்கள் அடுத்த மாதம் அந்த சர்ச்சுக்கு போகும்போது ஒரு ஃபயர் ஹவுஸ் ஒன்று லீஸுக்கு வந்திருக்கு, அதை நான் எடுத்து நடத்துகிறேன். நாங்கள் போன வாரம் நான் போயிருக்கும்போது சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு பிளாட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னாங்க. நான் அடுத்த மாதம் நீங்கள் ஒரு சொந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்கன்னு. அதுதான் சம்பத்து பெருகும். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்க வேண்டும். அவங்கள சுற்றி அக்கினி மதிலாக இருந்துச்சுன்னா பொறாமையின் கண்கள், வன்கண்கள் அவர்களை அணுகாது, அவர்களை சேதப்படுத்தாது. யார் பெருமூச்சு விட்டாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக யார் என்ன செஞ்சாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு அக்கினி மதிலாக இருந்தால் ஒன்றும் அணுகாது, ஒன்றும் சேதப்படுத்தாது. பயப்படாதீங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகரியா 2:5 என்ன பார்க்கிறோம்? சுற்றி அக்கினி மதிலாக இருந்து கர்த்தருடைய மகிமை இருக்கிற இடத்துல பாதுகாப்பு இருக்கணும். கர்த்தருடைய மகிமை எங்கே இருக்கோ அங்கே பாதுகாப்பு. தேவன் பாதுகாப்பை கட்டளை இடுகிறார். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை சுற்றி அக்கினி மதிலாக இருப்பார். தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் நீர் அக்கினி மதிலாக இரும். படிக்கிற விஷயத்தில், வேலை செய்கிற இடத்துல, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ தனியாக இருந்தால், சூழ்நிலைகள் நிமித்தம் அவர்கள் தனியாக இருக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்கிறது. பிள்ளைகள் ஹாஸ்டலில் படிக்கிறாங்க, கிளாஸ்மேட்டு எப்படியோ, ரூம்மேட்டு எப்படியோ, ஹாஸ்டல் பிள்ளைகளை எப்படியோ ஒரு பயம் கலக்கம் இருக்கிறது. என் பிள்ளைங்க கெட்ட ஃப்ரெண்ட்ஸு பழக்க வழக்கத்தில் அடிமையாகிடுவாங்களோ, செல்ஃபோனுக்கு அடிமையாகிடுவாங்களோ, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சுற்றுவாங்களோ. ஆண்டவரே, நாங்கள் பயப்படாமல் இருக்கணும்னா நீர் எங்கள் பிள்ளைகளை சுற்றி அக்கினி மதிலாயிரும். தெய்வ பயம் அவங்களுக்குள்ளே இருக்கட்டும். உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. இப்பொழுதும் உம்மை நோக்கி யாரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணுகிறார்களோ அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். God bless you. God bless you.